கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 11:9. மேத்யூ 11:9. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இப்போ 3வது கேள்வி கேட்குறாரு. முதல்ல எதுக்கு போனீங்க? வனாந்தரத்தில் இருக்க நாணலை பார்க்க போனீங்களா? சைட் சீயிங் போனீங்களா? என்ன சுற்றுலா போனீங்களா? 2வது என்ன கேட்குறாரு? நீங்கள் நல்ல உடை உடுத்திருந்தாருன்னு சொல்லி அவரை பார்க்க போனீங்களா? என்ன நீங்கள் பகட்டான வாழ்க்கை வாழுகிறாரா, இல்லை என்ன அதுக்காக போனீங்களா? இப்போ 3வதாக என்ன கேட்குறாரு? நீங்கள் தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கே இருந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி மேசியா என்கிறவர் வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் என்னென்னா, யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மேசியா வரப்போகிறார், அவருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ண வந்த தீர்க்கதரிசி, எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி, எலியாவினுடைய ஆவியில் வருவார் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நிறைவேற்றக்கூடியவராக வந்தார் என்று சொல்லக்கூடியது அங்கே ஜனங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் மத்தேயு 14வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏரோது அவனை கொலை செய்ய மனதாக இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணியபடியினால் அவருக்கு பயந்தார்கள். என்ன, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஜனங்கள் எல்லாம் என்ன அது சொன்னாங்க? யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி. மத்தேயு 21வது அதிகாரம் 26வது வசனத்தில், மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி. ஞானஸ்தானம் யார்? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மனுஷனால் வந்ததா கர்த்தரால் வந்ததான்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் பயந்து போய், ஐயோ இது ஜனங்கள் மனுஷரால் வந்ததுன்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாம் தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே. அப்போ ஜனங்கள் பெரும்பாலானவர்கள் என்ன நினச்சாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒரு தீர்க்கதரிசி என்று எண்ணக்கூடியதாக. ஏன்னா அவர் பிறந்து அவரை கொண்டு தேவாலயத்தில் இது பண்ணும்போது லூக்கா 1வது அதிகாரம் 76வது வசனத்தில் சகரியா அவருடைய தகப்பன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். எப்படி? உன்னுடைய நோக்கம் என்ன? நீ ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் ஜனங்கள் தீர்க்கதரிசின்னு என்னாங்க. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஆமாம், ஆனால் அவன் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனே. என்ன காரணம்? மீதி எல்லா தீர்க்கதரிசிகளுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஆமோசு, சகரியா, செப்பனியா எல்லாரை காட்டிலும் இவருக்கு ஒரு விசேஷித்த காரணம் என்னன்னா, இவர் தான் இரட்சகரை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்திய தீர்க்கதரிசி. அதனால இவர் தான் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேன்மையானவர். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய் மற்றவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு கூடிய காரியமாய் இருந்தால் நம்ம மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம்ம காண்கிற தீர்க்க தரிசனம்னு சொல்லி சொல்கிறவங்க அங்கே நிலநடுக்க வரப்போகுது, இங்கே அழிவு வரப்போகுது, இந்த அமைச்சர் மாற போகிறாரு, இல்லை இங்கே சீதோஷனில் வரப்போகுது, இங்கே டேம் உடைய போகுது, இங்கே டேம் கட்ட போகிறாங்க, இப்படி ஏதோ அடித்து விடுறவங்க நிறையா இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். எப்படி? ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி அதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் யார் சரியான தீர்க்கதரிசி என்றால், தேவனுடைய வார்த்தையை அழகாய் நேர்த்தியாய் சொல்லி கொடுத்து ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்புகிறதற்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான தீர்க்கதரிசி. ஏன்னா இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்பது எப்படி மாறிடுச்சு? ஏதோ குறி சொல்கிறது போல், நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நம்ம வீடுகளுக்கு முன்னாடி ராத்திரியில் நடுராத்திரியில் அடிப்பான்ல, அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இல்லை வருஷத்துக்கு 1ஆம் தேதி இப்படி அநேக காரியங்களை சொல்லி ஜனங்களை தங்கள் பக்கமாய் திருப்பி ஜனங்களை வஞ்சிக்கிற கூட்டம் தான் நீ கூடிக்கிட்டே போகுது. ஆனால்
ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்ன செய்வார்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கர்த்தர் பக்கமாய் மக்களை திசை திருப்புகிற ஒரு உண்மையானவன் தான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி. அப்போ நம்ம உண்மையானவர்களை அடையாளம் கண்டு கொண்டு உண்மையான நோக்கத்துக்கு அவங்கள பின்பற்ற கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவாரா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி. இதோ இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான ஊழியக்காரர்களை, உண்மையான தீர்க்கதரிசிகளை அடையாளம் கொண்டு சரியான முறையில் உம்மை பின்பற்றி வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.